சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். காங்கிரஸ் நடத்தின அந்த விழா அதில் தாவேக்கா பங்கு பெற்றாங்க. ரெண்டு கட்சிக்கும் ஒரு 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 ஆழமான நட்பு இருக்கிறதுன்னு உண்மை. அதில் ஒரு சில பேர் திமுக ஆதரவாளர் காங்கிரஸும் இருப்பாங்க. அவர்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அவ்வளோதான். உங்களோட ஐடியா திரு விஜய் அவர்கள் எங்கே நிற்க போகிறான்றதா ஐடியா? நான் என்ன நினைக்கிறேன், இருக்கிறதுலே சின்ன தொகுதியை தேர்வு செய்வார். ஏன் சார் சின்ன தொகுதி? திமுக மாதிரி ஒரு கட்சி எவ்வளோ நடிகர்களை பார்த்துருக்கோம், பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன் விஜய்க்கு மட்டும் இந்த பயம்ன்ற அந்த கேள்வி? இவ்வளோ மக்கள் திரள், மக்கள் ஆதரவு இவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு பயமாக தானே இருக்கும். பரந்தூர் அந்த விமான நிலைய எதிர்ப்பு அரசியலுக்கு விஜய் ஒரு வாட்டி தான் பண்ணார், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாரான்ற இல்லை. அண்மையிலே பேசும்போது கூட சொன்னார், காஞ்சிபுரத்தில் பேசும்போது கூட சொன்னார்ல, பரந்தூருக்காக நான் இப்போது நிற்பேன்னு தானே சொன்னார். நகரத்தில் தாவேக்கா ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் குக்கிராமம் வரைக்கும் தாவேக்கா போலன்ற சொல்கிறாங்க. ஏங்க, விஜயை தெரியாத ஒரு ஊர் இருக்குமா? ஒரு வீடு இருக்கு. இல்லை சார், அப்படி இல்லை சார். ஆக்சுவலாக அவங்க கட்சி, அவங்க அரசியல் கடைநிலை அந்த கிராமம் வரைக்கும் போதான்ற 70,000 பூத்துனா 70,000 பூத்துக்கு ஆள் இருக்குங்க. இல்லை சார், அவங்க அரசியல் அந்த வீடு வரைக்கும் போதான்ற கேள்வி. விஜய் தெரிந்திருந்தால் விஜயோட அரசியலும் தெரிஞ்சிருக்கும். அதிமுகவை அந்த செமிஃபைனல்ல நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், திமுகன்ற பாகிஸ்தானை தான் நாங்கள் வீழ்த்த போறோன்ற மாதிரி யாதவ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றாங்க. இல்லைங்க, அதுதாங்க உண்மை. இன்னைக்கு போட்டி யாருக்கு? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே. விஜய் எப்படி சார் மகளிர் வாக்கெல்லாம் கவர போறாரு? ஏங்க, நீங்க தான் பாக்குறீங்களேங்க கூட்டம் எவ்வளவு இருக்கு. அது வெறும் கூட்டத்தில் வருது, அது ஓட்டா மாறிடுமான்ற மாறுங்க. ஓட்டு எல்லாரும் போடுவதற்கு ரெடி. அது எப்படி மாறாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்தா கூட்டம் மட்டும் ஓட்டா மாறிடும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தாவேக்கா சார்பில் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. யார்? அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ கூட அங்கே பங்கேற்கல. ஏன் கன்னியாகுமரியில் போயிட்டு பண்ணணும்? ஒருவேளை விஜய் கன்னியாகுமரியில் நிற்கிறாருன்ற மாதிரி அந்த பேச்செல்லாம் வருது. இல்லை, அப்படி இல்லைங்க. காங்கிரஸ் நடத்தின அந்த விழா அதில் தாவேக்கா பங்கு பெற்றாங்க. ரெண்டு கட்சிக்கும் ஒரு 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 ஆழமான நட்பு இருக்கிறதுன்னு உண்மை. அதில் ஒரு சில பேர் திமுக ஆதரவாளர் காங்கிரஸும் இருப்பாங்க. அவர்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அவ்வளோதான். சொல்கிறேன் சார். உங்களோட ஐடியா திரு விஜய் அவர்கள் எங்கே நிற்க போகிறான்றதா ஐடியா இருக்கா சார்? இது உண்மையாக தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், இருக்கிறதுலே சின்ன தொகுதியை தேர்வு செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சார் சின்ன தொகுதி? அப்போ தான் நீங்கள் மற்ற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு அதிகமாக போக முடியும். இப்போ உங்கள் தொகுதியை ரொம்ப பெருசானா உங்கள் தொகுதியிலே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் போயிடும் இல்லையா? அப்போ மற்ற தொகுதிகளுக்கு நீங்கள் போக முடியாது இல்லையா? அதனால் சின்ன தொகுதியாக தேர்வு செய்வார். ஸோ அந்த வேலையை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்ல சார்? ஏன்னா அவர் வாரத்தில் இல்லாட்டினா ரொம்ப 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் ஒரு பரப்புரை. டெய்லி போகிறது கூட ரெடிங்க. பர்மிஷன் தரமாட்டேங்குது இந்த அரசு, இந்த தீய சக்தி அரசு பர்மிஷன் தரமாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளோ பயம் என்ன சார் வேணும்? ஒரு விஜய் இப்போ தான் புது ஃபோர்ஸ். அவர் நிலையே மாறுது இல்லைங்க. தமிழ்நாட்டில் புதிய வரலாறு வரப்போதில்ல, அது அவங்களுக்கும் தெரியும் தானே. எங்கள் கட்சி ஒரு இம்பேக்டே ஏற்படுத்தலை அப்படின்னா இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, ஓரமாக இருந்துருப்பாங்கப்பான்னு சொல்லிடுவாங்களே. ஆனால் அப்படி இல்லையே, இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதில்ல. ஏன்னா ஒரு திமுக மாதிரி ஒரு கட்சி எவ்வளோ நடிகர்களை பார்த்துருக்கோம், பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன் விஜய்க்கு மட்டும் இந்த பயம்ன்ற அந்த கேள்வி? இவ்வளோ மக்கள் திரள், மக்கள் ஆதரவு இவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு பயமாக தானே இருக்கும். ஓகே சார். நீங்கள் நிறையா எலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா இதை பார்த்துருக்கீங்க. அரசியல்லாம் விஜய் எந்த விதத்தில் வித்தியாசமாக தெரிகிறார் சார்? விஜயகாந்த் அவர்கள்லாம் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. எந்த விஷயத்தில் வித்தியாசமாக தெரியுது? அஃபெக்டட் விக்டிம்ஸ் பக்கத்தில் நிற்கிற கட்சியாக இருக்குதுங்க. எது நாட்டுக்குன்றதை விட நாட்டு மக்களுக்கு சரியோ, அதுவும் விளிம்பு நிலை மக்களுக்கு எது சரியோ அவங்களுக்கு தான் அதைத்தான் இந்த 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 கட்சி விரும்புது. இப்போ பரந்தூரில் ஏர்போர்ட் வேணுமா வேணாமான்னு கேட்கும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் ஊழல் கட்சிகள்லாம் என்ன சொல்லும்? வேணும்னு. ஏன்னா அதில் கொள்ளையடிக்கலாம், அந்த இடத்த சுற்றி ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டு டெவலப் பண்ணலாம், பெரிய லாபம் பார்க்கலாம். ஆனால் தாவேக்கா என்ன சொல்லுது? வேணான்னு சொல்கிறேன். ஏன் வேணான்னு சொல்லுது? நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதுதானே கரெக்டான ஸ்டாண்டு. இப்படி ஸ்டாண்ட் எடுக்க 8 வழி சாலையை அதிமுக அரசு கொண்டு வந்துச்சு. அது யாருக்கு எதிரானதாக இருந்தது? அந்த மக்களுக்கு எதிரானதாக இருந்தது. அதற்காக போராடினாங்க. கடைசியில் அவங்களே குண்டத்தில் போட்டாங்கல்ல. ஆமாம். இப்போது அதே மாதிரி இப்போது பரந்தூர் எடுத்துப்போம், திமுக அரசு கொண்டு வருது, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. அப்போ மக்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதை எதிர்க்கிற கட்சியாக தாவேக்கா இருக்குது. இதுதானே ரொம்ப முக்கியம். ஆனால் பரந்தூர் அந்த விமான நிலைய எதிர்ப்பு அரசியலுக்கு விஜய் ஒரு வாட்டி தான் பண்ணார், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாரான்ற. இல்லை, அண்மையிலே பேசும்போது கூட சொன்னார், காஞ்சிபுரத்தில் பேசும்போது கூட சொன்னார்ல, பரந்தூருக்காக நான் எப்போது நிற்பேன்னு தானே சொன்னார்.
அதை எப்படி மறந்துடுவாரு? சார் இன்னொரு விமர்சனமும் இருக்கு சார். இவர் நகரத்துல வந்து தாவேக்கா ஓரளவுக்கு தெரியுது, ஆனா குக்கிராமம் வரைக்கும் தாவேக்கா போலன்ற சொல்றாங்க ஏங்க சார். விஜய தெரியாத ஒரு ஊர் இருக்குமா? ஒரு வீடு இருக்குமா? இல்ல சார், அப்படி இல்ல சார். ஆக்சுவலா அவங்க கட்சி, அவங்க அரசியல் வந்து கடைநிலை அந்த கிராமம் வரைக்கும் போதான்ற 70,000 பூத்துனா 70,000 பூத்துக்கு ஆள் இருக்குதுங்க. 70,000 பூத்துக்கு 10 பேர் இருக்காங்களே, ஒரு பூத்துக்கு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்ப இந்த கடைசி அந்த கிராமத்துக்கு போலன்றதெல்லாம் கூட அதுவும் பொய்யானதுன்றீங்களா? நீங்க சொல்லுங்க. அதாவது தலைவர் விஜய் முகம் தெரியாத ஒரு வீடு தமிழ்நாட்டில் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இருக்காது இல்ல. அப்புறம் இல்ல சார், அவங்க அரசியல் அந்த வீடு வரைக்கும் போதான்ற கேள்வி. விஜய் தெரிந்ததென்றால் விஜயோட அரசியலும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அந்த தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்க தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சிருக்கும் சார். இல்ல சார், இந்த இடத்துல வயசானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒரு ஓட்டுங்க, இதாங்க டார்கெட். டெஃபினட்டா அது கிடைக்கும். டெஃபினட்டுங்க அது. அப்போ 30% சொல்றது ஷோர் ஷாட் சார். மோர் தென் தட் சார். இது ஹியூஜ் சார். ஆமா, இட் இஸ் ஹியூஜ். இட் இஸ் ஹியூஜ்ங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த அரசியல்ல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமே சார். அதான் சொல்றேன். ஆமா, கட்சி ஒரு முதல் முறையாக நீங்க வேணா அதான் இட் இஸ் கோயிங் டு மேக் எ ஹிஸ்டரின்னு சொல்றேன் நான். சமீபத்தில் ஒரு மாணவி வந்து SBI தேர்வில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அவங்களோட சுயமுயற்சியில் ஹார்ட் ஒர்க்கில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் முதல்வன் திட்டத்தில் தான் இவங்க பாஸ் பண்ணுற மாதிரி திமுகவினர் வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க பப்ளிசிட்டி மட்டும்தாங்க பண்ண தெரியும். பப்ளிசிட்டிக்கு இவங்க பண்ண செலவு இருக்குல்ல, அதை மக்கள் நலத்திட்டத்துக்கு பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு இந்த அரசு முன்னேறி இருக்கும். எத்தனை ஆயிரம் கோடிகளை அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இந்த பிஜேபியோட ஃபார்முலா இல்லை சார் இது பப்ளிசிட்டி. ஆமாங்க, அது ஃபேக் கவர்மெண்ட் அப்படி தாங்க பண்ணும். மக்களுக்கு நல்லது செய்யாத அரசு நல்லது செஞ்ச மாதிரி தனியை வந்து மார்த்தட்டிட்டு நிறைய விளம்பரத்துக்கு செலவு பண்ணும். அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது வேற வழி. அதுக்கு அவங்க டைரெக்டாக மக்களுக்கு திட்டங்களை செஞ்சுட்டே போயிடலாமே. ஊழல் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. அப்போ அவங்க சம்பாதிக்க முடியாதுன்றதுனால பண்ணுறாங்க. ஆமாம், வேற எப்படி? புதிய திட்டங்களை அறிவிக்கும் போது ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நீங்கள் வந்து அதை சரி பண்ண மாட்டாங்க. புதுசாக அறிவிப்பாங்க. அப்போ தான் புதுசாக டெண்டர் போடலாம், புதுசாக காசு அடிக்கலாம். அவ்வளோதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு. 2 பேரும் அதான் பண்ணுறாங்க. அதான் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், 2 பேருன்ற போது தான் அதிமுகவை அந்த செமிஃபைனலில் வந்து நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், திமுகன்ற பாகிஸ்தானை தான் நாங்கள் வீழ்த்த போகிறோன்ற மாதிரி யாதவ் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதுதாங்க உண்மை. இன்னைக்கு போட்டி யாருக்கு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே. அப்போ அதில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி 3rd பிளேஸ்க்கு போயிடுச்சு ஏடிஎம்கே. தாவேகா அன்கண்டஸ்டட் சார். அன்கண்டஸ்டட்ன்றது அதுக்காக என்னங்க? கண்டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதை தான் நம்ம ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது, டேட்டா அவர்கிட்ட டேட்டா இருக்குது. அவரோட நிறுவனம் வந்து பல்வேறு சாம்பிள் சைஸில் பல்வேறு ஆய்வுகளை பண்ணியிருந்திருப்பாங்க. எங்களோட உள்கட்சியில் நடந்த ஆய்வில் 30% இப்போவே இருக்குதுன்றாங்களே. ஓகே, 30% 30% ரைட் நான் 140 கான்ஸ்டியூவன்சியில் 30 to 40% ஓட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், தாவேகால முக்கியமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்றாங்க. துணை பொதுச் செயலராக இதுக்கு முன்னாடி தாஹிரான்றவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து CTR நிர்மல்குமார் இப்போ நிரப்பியிருக்காரு. இப்போ சைலண்ட்டாக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்களே சார். நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எல்லா மதத்தினருக்கும் சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது டிவிக்கு தாங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? எல்லா மதத்திற்கும். நீங்கள் இப்போ டிஎம்கேல எத்தனை மாவட்ட செயலாளருக்கு முஸ்லிம்ஸ் இருக்காங்க? எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்காங்க? பெண்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்குற ஒரே கட்சி தாவேகா தான். சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோன்னு சொன்னீங்க. வேங்கவேல் சம்பவம் நடந்து எக்ஸாக்டாக இன்னையோட 3 மாதம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது சார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ளே போகிறது, சொந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கே வந்து ஏதோ பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போகிற மாதிரி சொல்கிறாங்களே சார். நான் போனேங்க. எப்படி சார்? உள்ள விடலையே, ஏன்னா உள்ளே போக முடியலையே சார். நீங்கள் கூட வெளியாள் சார், பரவாயில்ல வச்சுக்கலாம். ஆனால் சொந்த கிராமம் நான் ஒரு ரிப்போர்ட்டராக போகிறேங்க. ஆமாம், போக முடியலையே, வாசல்லே நிறுத்தி அனுப்பிச்சிட்டாங்களே. என்னதான் சார் சொல்கிறாங்க உள்ள? அப்போ எதுக்குங்க அது வந்து ஒரு ஏதோ பாகிஸ்தான் மாதிரி ட்ரீட் பண்ணுது இன்னும் வரையும்? இந்த அரசு ஏன் அதை தலையிட மாட்டேங்குது? அதில் ஒருத்தர் சொல்கிறேன், நான் போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன போய் இப்போ அக்யூஸ்ட் ஆகிட்டேன். ஆமாம் அப்படின்றாங்களே. ஆமாம், எவ்வளோ மனக்குமுறல் இருக்கு. ஆமாம், அதில் எப்படி சார் அப்போ சமூக நீதி இங்கே பேச முடியும்? இது ஃபேக் அரசுங்க. இது இதுலயும் வந்து ஒரு வாக்கரசியல் ஓட்டா பார்க்குற ஒரே கட்சி. அதை தான் அவங்களும் சொல்றாங்க. அதை தான் நானும் சொல்றேன். அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து நான் திமுகவில் இருந்தேன், 72லேருந்து திமுகவில் இருக்கேன், இப்போ அந்த கரவெட்டியை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமாம்,
அப்போ சொந்த கட்சிக்காரனுக்கே மரியாதை இல்லை. ஏங்க இவங்க ஒரு ஒரு மனிதனை கூட மனிதனாக பார்க்க மாட்டாங்க, ஓட்டாக தான் பார்ப்பாங்க. எத்தனை ஓட்டு இது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி சார்? அப்படி தான். அப்படி என்ன பண்ணுறதுங்க, அந்த பவரில் உட்காந்து கொள்ளையடிச்சு காசுன்றது ஒரு மனநோய் மாதிரி வந்துருச்சு அவங்களுக்கு. ஒரு சைடு நல்ல திட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சைடு நீங்கள் கொள்ளடிக்க என்னங்க நல்ல திட்டம் பண்ணிட்டாங்க? என்ன நல்ல திட்டம் சொல்லுங்க? கொண்டு வந்து அட்லீஸ்ட் அந்த மகளிர் உரிமை தொகை Right. நல்ல அது திட்டம் எதுக்கு? தானே சார் அது? விமன் ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எந்த இதுவும் இல்லை, லீடரும் இல்லை, ஸ்கீமும் இல்லை. விமன் ஓட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மகளிர் உதவித்தொகை 1000 எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? சார் 1000 கொடுத்துட்டாங்க. விஜய் எப்படி சார் மகளிர் வந்து வாக்கெல்லாம் வந்து கவர போறாரு? ஏங்க நீங்கள் தான் பார்க்குறீங்களேங்க கூட்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு. மகளிர் இளைஞர்கள் எல்லா டெமோக்ராஃபியும் வாக்காளர்களாக இருக்காங்களா? அது வந்து வெறும் கூட்டத்தில் வர்றது, அது வந்து ஓட்டா மாறிடுமான்ற அந்த அதெல்லாம் கேள்வி. மாறுங்க. ஓட்டு வந்து எல்லாரும் போடுவதற்கு ரெடி. அது எப்படி மாறாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்தால் கூட்டம் மட்டும் ஓட்டாக மாறிடும். ஆக்சுவலாக இவங்களுக்கு வர கூட்டம் தான் ஓட்டாக மாறாது. ஏன்னா காசு விட்டு கூட்டு வருவாங்க, பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். சமீபத்தில் திருவண்ணாமலையில் கூட அந்த ஒரு இளைஞரணி மாநாடு நடந்துச்சு சார். அதில் கூட பெருசாக கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இளைஞரணி இல்லை, இளைஞரே இல்லையே, வயசானவங்க தான் பெரும்பாலும் வயசானவங்க தான் இருந்தாங்க. அதில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்னு இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட நாங்கள் வரோம், எங்களையே அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி முட்டு கொடுத்துக்க வேண்டியதுதான். சார் நம்ம நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும் சார். இன்னைக்கு இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.